கன்னிராசி அன்பர்கள் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேடம், மிதுனத்தில் புதன் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது அப்படின்றது என்ன பாவம்? தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்தில் முதல்ல வக்ரகதி அடைஞ்ச புதன், அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தியான புதன், 2 பகுதியாக பலன் சொல்லும். ஏன்னா கன்னி அப்படின்னாலே புதன் உச்சமடையக்கூடிய வீடு, நல்ல புத்திசாலித்தனம், ஜீனியஸ் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான். ஆனால் இந்த காலகட்டம் என்னவோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து யோசிக்க முடிய மாட்டேங்குது. எனக்கு ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. ராசியாதிபனே வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்ற பட்சத்தில் நமக்கு ஒரு விதமான எண்ண அலைகள் நெகட்டிவாகவே நோக்கி போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல அப்படி இருக்கும். இப்போ வந்து சுயஸ்தாபனம் வச்சு நடத்துகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை நீங்களே ஏற்படுத்திப்பீங்க. இது வேண்டாம். ஏன்னா வந்து பாருங்கள், வேலை செய்கிறவங்களுக்கு ஹையர் அஃபிஷியல்னால ப்ராப்ளம் வரும், மனசு லைக்கில் என்ன வந்து பார்த்திங்கன்னா எப்போ பாரு வந்து டார்கெட் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணும். இப்போ சுய தொழில் வச்சு நடத்துகிறவங்களுக்கு வேலை செய்கிறவங்க என்கிட்ட வேலை செய்கிறவங்ககிட்ட என்னால் ஓடியாட முடியல. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். இன்னைக்கு நமக்கு ஒரு சூப்பரான டாபிக் தான் அவங்க கொடுக்க போறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர இருக்கின்ற புத பயிற்சி. இந்த புதன் பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகுது, உங்க ராசிக்கு வரப்போக்கூடிய அந்த அதிர்ஷ்டம் என்ன அப்படின்றத இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேடமை சந்திச்சு முழு பதிவையும் தெரிஞ்சுப்போம். மேம், இந்த புதன் பயிற்சி அப்படிங்கிறது என்ன? புதன் பயிற்சியால ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து நடக்கும் மேம்? அதை மக்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பா மேடம். இப்போ புதன் பகவான் என்னைக்கு பயிற்சியாக போகிறாரு? ஜூலை 7, 2026 செவ்வாய்க்கிழமை காலை 10:32 மணிக்கு மிதுனத்தில் வந்து பார்த்திங்கன்னா பயிற்சியாகி அமர்றார். மிதுனத்தில் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வக்ரகதி அடைகிறாரு. ஜூலை 23 வரைக்கும் வக்ரகதியில் இருப்பார். அதுக்கப்புறம் ஜூலை 24 வக்ர நிவர்த்தி அடைவார். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் வக்ர நிவர்த்தி அடைஞ்ச புதன், அதுக்கு முன்னாடி வக்ரகதியில் இருக்க புதன். ஆக மொத்தம் புதன் மிதுனத்திலேயே தான் சஞ்சாரம் பண்ணுறார். ஆக இந்த மிதுனத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய புதன் வந்து பார்த்திங்கன்னா மேடம், நம்ம பலன் எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா, வக்ரகதி அடைஞ்ச புதனால் என்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது, அதே மாதிரி வக்ர நிவர்த்தி அடைஞ்ச புதனால் என்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது அப்படின்றது சொல்ல போகிறோம். புதன் அவருடைய சொந்த வீட்டிலே அமர்ந்தாலும் அந்த பலன்கள் அப்படின்றது கொஞ்சம் மாறுபடும் மேடம். அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது அப்படின்றது ஆனால் என்னென்னா, இது வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது நடுவில் பார்த்தா புரியாது. சூப்பர் மேம். புதன் பயிற்சியை பற்றி ரொம்ப அழகாக தெளிவாக சொன்னீங்க. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்கும் இந்த புதன் பயிற்சி வந்து என்னென்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு ஒவ்வொரு ராசியாக பார்த்துடலாம். மேம், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களுக்கு இந்த புதன் பயிற்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்குது மேம்? கன்னிராசி அன்பர்கள் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேடம், மிதுனத்தில் புதன் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது அப்படின்றது என்ன பாவம்? தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்தில் முதல்ல வக்ரகதி அடைஞ்ச புதன், அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தியான புதன், 2 பகுதியாக பலன் சொல்ல போகிறோம். நம்ம இன்ட்ரோலே சொன்னோம் இல்லைங்களா? அப்போ இந்த முதல்ல வந்து பார்த்திங்கன்னா முற்பகுதி தொழில் ஸ்தானத்தில் புதன் பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கார். வேலை செய்கிற இடத்துல எனக்கு பெருசாக என்னோடய அறிவு அப்படின்றது மேலோங்க மாட்டேங்குது. நான் ஒரு கன்சர்னில் வேலை செய்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அறிவு அப்படின்றது மேலோங்க மாட்டேங்குது. நான் பயங்கர புத்திசாலி. ஏன்னா கன்னி அப்படின்னாலே புதன் உச்சமடையக்கூடிய வீடு, நல்ல புத்திசாலித்தனம், ஜீனியஸ் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான். ஆனால் இந்த காலகட்டம் என்னவோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து யோசிக்க முடிய மாட்டேங்குது. எனக்கு ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. என் மனசு வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடத்துல லயிச்சு வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். அதே மாதிரி ப்ரெஷர்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. எனக்கு இன்னும் இந்த வேலையே பிடிக்கல, இதை தூக்கி போட்டுடலாமா, தூக்கி போட்டு வேறு வேலை செய்யலாமா, அங்கே போனால் இதே மாதிரி ப்ரெஷர்ஸ் இருக்குமோ, அங்கே போனால் நம்ம சமாளிச்சிட முடியுமோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணும். வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா உங்கள் ராசியாதிபனே வக்ரகதி அடைஞ்சிருக்கார். ராசியாதிபனே வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்ற பட்சத்தில் நமக்கு ஒரு விதமான எண்ண அலைகள் நெகட்டிவாகவே நோக்கி போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல அப்படி இருக்கும். இப்போ வந்து சுயஸ்தாபனம் வச்சு நடத்துகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் கொஞ்சம் ஆவரேஜாக போகுது. இந்த காலகட்டத்தில் தோணும், நம்ம இந்த வேலையை எடுத்துருக்கூடாதோ, இந்த தொழில் நம்ம வந்து செலக்ட் பண்ணிடக்கூடாதோ, எவ்வளோ நாள் தான் இந்த தொழிலே நம்ம ஓடியாடுவோம், பெருசாக முன்னேற்றம் இல்லை
அவன் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளில் வரான், இன்னைக்கு பார்த்தா ஜாக்குவார் காரில் வரான். நம்ம முதல்ல இருந்து ஒரு சாதா ஒரு கார் வச்சிங்கன்னா அப்படியே தான் லைஃப் இருக்குது. லைஃப் இப்படியே போயிட்டுருக்கே தவிர பெருசாக ஏற்றம் இல்லை. ஆனால் ஒன்றுமே இல்லாதவளாம் கூட நேராக கோபுரத்தில் உச்சத்தில் போய் உட்காந்துட்ருக்கான். நம்ம ஏன் இப்படி இருக்கோம்? நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம இந்த வேலை ஒத்து வராது, இந்த தொழில் ஒத்து வராது, இந்த தொழிலை விட்டுட்டு வேறு என்ன தொழில் செய்யலாம்? அனலைஸ் பண்ணுவீங்க. இந்த தொழிலில் என்ன பாசிட்டிவ், இந்த தொழிலில் என்ன நெகட்டிவ், இது செஞ்சால் தப்பாக போயிடுமோ, இந்த தொழில் வேண்டாம், இந்த தொழிலில் எதுவும் நம்மளால் முன்னேற முடியாது அப்படின்ற மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை நீங்களே ஏற்படுத்திப்பீங்க. இது வேண்டாம். ஏன்னா வந்து பாருங்கள், வேலை செய்கிறவங்களுக்கு ஹையர் அஃபிஷியல்னால ப்ராப்ளம் வரும், மனசு லைக்கில் என்ன வந்து பார்த்திங்கன்னா எப்போ பார் வந்து டார்கெட் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணும். இப்போ சுய தொழில் வச்சு நடத்துகிறவங்களுக்கு வேலை செய்கிறவங்க என்கிட்ட வேலை செய்கிறவங்ககிட்ட என்னால் ஓடியாட முடியல. இப்போ அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லைங்களா? ஓடியாட முடியல. என்னால் வந்து பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட இவ்வளோ ஓடியாடி ஒரு தொழிலை நான் செய்யணுமா? பேசாமல் ரொம்ப ஈஸியாக மேன் பவர் கம்மியாக இருக்க மாதிரி ஒரு தொழில் ஏதாவது நம்ம செய்யலாமா அப்படின்ற மாதிரி பலவிதமான யோசனைகள் வரும் மேடம். அதே மாதிரி அவங்கள குறித்தே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். நம்ம என்ன மாறணும், நம்மளோட இந்த குணம் நம்மளுக்கு வந்து பெருசாக பாசிட்டிவ் இம்பேக்டை ஏற்படுத்தலை, நம்ம இதில் ஏதாவது மாற்றிக்கலாமா, நம்மளோட ஆட்டிடியூடு, நம்மளோட பிஹேவியர், நம்மளோட கேரக்டர் எல்லாமே மாற்றிக்கலாமா, நம்ம சரி இல்லையோ, நம்ம இந்த முடிவு எடுக்கிறது தப்போ, நம்ம வந்து மனைவியை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறோம், இருந்தாலும் மனைவி நம்மளுக்கு வந்து பெருசாக கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்களே, ஒரு மேலே நம்ம மேலே தப்பு ஏதாவது இருக்குமோ, நம்ம குழந்தைங்கள ரொம்ப நல்லா பார்த்துக்கிறோம், இருந்தாலும் குழந்தைங்க வந்து பாருங்கள் பெருசாக நம்ம சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்களே, நம்ம ஏதாவது தப்பு செய்கிறோமா, குழந்தைங்களுக்கு நல்ல அப்பாவா இல்லையா, குழந்தைங்களுக்கு நல்ல அம்மாவா இல்லையா, இப்படி சுயம் சார்ந்து ஏகப்பட்ட குழப்பங்களும், தொழில் சார்ந்து ஏகப்பட்ட குழப்பங்களும், முடிவெடுக்கிறதுல சிரமமும் இருக்கும். இது எதனால்? புதன் பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால, உங்கள் ராசி அதிபன் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால. இது முற்பகுதி. ஜஸ்ட் ஒரு இனம் புரியாத குழப்பம். சைக்கலாஜிக்கலி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஸ்டேஜில் போவோம் அப்படின்றது உண்மை. ஆஃப்டர் தட் பிற்பகுதி என்ன ஆகும்? பிற்பகுதி முடிவு பண்ணிடுறோம். ஐம் ஆல்வேஸ் ரைட், நான் எப்பயுமே கரெக்டு தான். அவங்களுக்கு நம்ம கரெக்டாக சொல்கிறத அக்செப்ட் பண்ண முடியல, அதனால் மனைவி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே குத்தம் சொல்கிறாங்க. அதனால் கணவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் மேலே இருக்க தப்பை மறைக்கிறதுக்கு நம்ம மேலே குத்தத்தை கண்டுபிடிக்கிறாரு. குழந்தைங்க அவங்களால வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்க முடியாத காரணத்தினால அம்மா நீ தப்பு, அப்பா நீ தப்பு அப்படின்னு நம்மளை வந்து கை காமிக்கிறாங்க, நம்மளை ப்ளேம் பண்ணுறாங்க. ஸோ ஐ எம் ஆல்வேஸ் ரைட். எப்பயுமே நான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எடுக்கிற மாதிரி இப்பயும் நான் கரெக்டாக தான் முடிவு எடுத்திருக்கேன். அவங்களுக்கு அதை அடாப்ட் பண்ணுறது கஷ்டம் இருக்குது, அவங்களுக்கு சிரமம் இருக்கிறதுனால இப்படி வந்து பார்த்திங்கன்னா இப்படி அவங்கள கை காமிச்சிக்கிறதுக்கு பதில் இப்படி நம்மளை கை காமிக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப தெளிவாக புரிஞ்சுப்பீங்க. எந்த விதத்துலையும் உங்களை நீங்கள் மாற்றிக்கவே மாட்டீங்க. கரெக்ட், இதுதான் கரெக்டான முடிவு. அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல யார் எப்படி இருந்தால் என்ன, நம்ம பர்ஃபெக்டாக இருக்கிறோம், நம்ம மற்றவங்கள பற்றி கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை. ஹையர் அஃபிஷியல் என்ன பார்க்கட்டும், கீழே இருக்கவங்க என்கிட்ட வேலை செய்யாமல் போட்டோம், ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் இருக்கட்டும், என் கூட உறவாடி என்னை கெடுக்கிறவங்களானா இருக்கட்டும், நான் நல்லா இருந்தால் அவங்களால எப்படி கெடுக்க முடியும்? அதுதானே உண்மை. நம்ம பர்ஃபெக்டாக இருக்கோம், நம்ம வேலையை செய்கிறோம் அப்படின்னா என்ன பழி அவசொல் எதுவாக இருந்தாலும் உண்மை ஒரு நாள் வெளிவரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ரொம்ப தெளிவாயிட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பர்ஃபெக்டாக செய்வீங்க. அதே மாதிரி சுய தொழில் வச்சு நடத்துகிறோம்னா இந்த தொழில் கரெக்டு, அந்த தொழிலில் மாசப்பட்டோம், இதை விட அதில் வந்து பிரச்சனை கம்மின்னு சொன்னோம் யோசித்தோம், இதை விட அந்த தொழிலில் பிரச்சனை கம்மின்னு யோசித்தோம். ஆனால் நல்லா யோசித்து பார்த்தா இந்த ரோட் நாட் டேக்கன் கதை மாதிரி தான் இருக்குது. இக்கரைக்கு அக்கறை பச்சை. நம்ம எடுக்காத ரோடு, ஒரு ரோடு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஸ்கூல்லலாம் நம்ம படிச்சிருப்போம், இந்த ரோட் நாட் டேக்கன் அப்படின்னு. ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோடை வந்து செலக்ட் பண்ணி கடந்து போகிறான். அந்த ரோடு இதை கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்க்கும்போது இந்த ரோடை விட அந்த ரோடு பெட்டராக தெரியுது. ஐயோ, அந்த ரோடு எடுக்காமல் இந்த ரோடு எடுத்து தப்போ அப்படின்ற மாதிரி தோணும். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான், வெளியே வந்துட்டு அந்த ரோட்டில் கடந்து, அதாவது அந்த ரோடை க்ராஸ் பண்ணி போகும்போது அந்த ரோட்டில் வந்து அவனோட வழியை வந்து கடக்கும்போது யோசிப்பான், இதுக்கு அந்த ரோடே பெட்டராக இருந்துச்சு அப்படின்னு. அதாவது எப்பயுமே ஒன்றுத்தை விட ஒன்று பெட்டராக தான் இருக்கும். கிட்ட போய் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு வந்து காணல் நீர் எது, ஊற்று தண்ணி எது அப்படின்னு தெரியும். அந்த மாதிரி காணல் நீரை காணல் நீராகவும் ஊற்று தண்ணியை ஊற்று தண்ணியாகவும் கண்டுபிடிக்கக்கூடிய காலகட்டம். தொழில், நம்ம இந்த தொழில் செலக்ட் பண்ணது பக்கா கரெக்டு. மேன் பவர் இல்லையா, அவனை நம்பியே நம்ம இந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணோம், நம்மளை நம்பி தானே நம்ம தொழில் ஸ்டார்ட் பண்ணோம். டெம்பரரி மேன் பவர் போடியா, இருக்கிற பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலையா, ஃபோக்கஸ் பண்ணிக்கலையா, தொழிலை வந்து நம்ம எப்படி முன்னேற்றணும், கொண்டு வா டிஜிட்டல் மீடியாவை, கொண்டு வா என்ன அட்வர்டைஸ்மெண்ட் கொண்டு வா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட் பண்ணலாம், பல விதத்தில் ப்ரொமோட் பண்ணி இந்த தொழிலை முன்னேற்றி கொண்டு போகலாம். சாலிடாக தோணும், செய்யவும் செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள். கன்னிராசி நேயர்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு மேம் சொல்லியிருக்காங்க. முற்பகுதியில் கொஞ்சம் குழப்பமான மனநிலை இருந்தாலும் பிற்பகுதியில் வந்து ரொம்ப தெளிவான மனநிலை கிடைக்கும் அப்படின்னும் கன்னிராசிக்கு சொன்னீங்க மேம். ரொம்ப ஒரு அழகான பதிவு மேம், நன்றி.
இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசிக்காரர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேடம் நீங்க நேர்ல சந்திக்கணும், ஜாதகம் பார்க்கணும், ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி டைரக்ட் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. நான் வெளியூர்ல இருக்கேன், வெளி மாநிலத்துல இருக்கேன், இல்ல வெளிநாட்டுல இருக்கேன், நான் எப்படி பாக்குறது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதே நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன் கன்சல்டேஷனும் நீங்க எடுத்துக்கலாம். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் நல்ல பதிவா பிடிச்ச பதிவா அமைஞ்சிருந்ததுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மற்றொரு பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.